அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, இது உங்கள் ஆண்ட்ராய்ட் காலேஜ். தெரிந்ததை பகிர்ந்து கொள்வோம். இன்றைக்கு நாங்கள் வந்து பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து இந்த கீப் சேஃப் இந்த அப்ளிகேஷன் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் ஃபோட்டோக்களோ அல்லது வீடியோக்களோ வச்சுருப்பீங்க. அதை யாரும் பார்க்காம எதுவும் கோட் போடணும்னு சொல்லி வச்சிருப்பீங்க. அது நீங்கள் இந்த சம்டைம் மறந்து போய் வீட்லேயோ அல்லது ஆஃபீஸ்லேயோ வச்சுட்டு வெளியே போனீங்கன்னு சொன்னால் யாரும் உங்களை அந்த ஃபோட்டோக்களை யாரும் பார்க்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கீப் சேஃப் மூலமாக அந்த நீங்கள் ரகசியமாக வச்சு இந்த ஃபோட்டோக்கள்லாம் நீங்கள் மறைச்சிக்கொள்ளலாம். அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இது எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி வரும். இதில் 4 நம்பர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து கீழே ரைட் வரும். அந்த ரைட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி இமெயில் அட்ரஸ் கேட்கும். இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு இந்த அம்புக்குள்ளே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு மேலே எஸ்கேப்னு ஒன்று வரும். அந்த எஸ்கேப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரியான நண்பர்களே, இந்த மாதிரி வரும். இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோவை எப்படி அல்லது வீடியோ எப்படி நாங்கள் ஹைட் பண்ணுறேன்னு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், நான் இப்போ ஆல்பத்துக்கு போகிறேன். ஆல்பத்துக்கு போய் இந்த வேலைக்கு 4 வீடியோவையும் நான் ஹைட் பண்ணுறேன்னு பாருங்கள். எப்படின்னு பாருங்கள். உள்ளுக்கு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போய் ஆல்பத்தை கிளிக் ஏதாவது இந்த எம்டி ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி ப்ளஸ் அடையாளம் வரும். இந்த ப்ளஸ் அடையாளம் டச் பண்ணி கேலரிக்குள்ளே போங்க. கேலரிக்குள்ளே போயிட்டு பாருங்க, இந்த இதில் வீடியோ இருக்கு. இந்த வீடியோ இருக்கு. இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வெள்ளையா ஃபுல்லாக பாருங்கள். இந்த வெள்ளையா நிறைய முடியாக்கல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபோட்டோ 2-3 ஹைட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபோட்டோவை ப்ளஸ் அடையாளத்துக்கு போயிட்டு கேலரிக்கு போங்க. கேலரிக்கு போயிட்டு பாருங்கள், இந்த இமேஜை நான் ஹைட் பண்ணுறேன். ஹைடு கொடுத்தோம்னு சொன்னால் ஃபுல்லாக ஹைட் ஆகிடும். நம்ம அந்த கொடுக்குற வீடியோ ஃபோட்டோ எல்லாம் ஹைடு. பல்பத்தில் பாருங்கள், அந்த ஃபோட்டோலாம் இல்லை பாருங்கள், இந்த வீடியோ அந்த ஃபோட்டோவெல்லாம் ஹைட் ஆகிட்டு. இப்போ யாரும் உங்களோட ஃபோன் எடுத்தாலும் அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கிற ஃபோட்டோவை அவங்களுக்கு பார்க்கல. அப்படி உங்களுக்கு பார்க்குறேன்னு சொன்னாலும் ஓப்பன் பண்ணாலும் உங்களை அந்த நீங்கள் வச்சு கோட் கொடுத்துப்பீங்க தானே, 4 நம்பர். அந்த கோட் நம்பர் இல்லாமல் அவங்களும் பார்க்கல. இப்போ வந்து அந்த ஃபோட்டோவில் அந்த அன்ஹைட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்க்கணும். அன்ஹைட் பண்ணி தான் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போங்க. போயிட்டு டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதை ஃபுல் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே ஷே அடையாளம் பாருங்கள். இந்த ஷே அடையாளத்தை டச் பண்ணி பாருங்கள், அன்ஹைட்னு வருது. இந்த அன்ஹைட்டை டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோட்டோ எல்லாம் ஹைட் ஆகிடும். அன்ஹைட் பண்ணுறோம் கலரிக்குள்ளே வந்துடும் எல்லாம். அதே மாதிரி வீடியோ தகவல் நல்ல தகவலாக இருக்கும். நண்பர்களே, இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அந்த வீடியோவை அன்ஹைட் பண்ணுறேன்னு பாருங்கள். எங்கள் வீடியோவை மேலும் பெற வேண்டும் என்றால் எங்கள் லைக் பேஜை வந்து லைக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நான் ஆல்பத்துக்குள்ள
போய் காட்டுறேன். எல்லா ஃபோட்டோ நான் அன்ஹைட் பண்ணும் ஃபோட்டோ வீடியோ எல்லாம் இதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்களா? ஓகே நண்பர்களே, மேலும் இன்னொரு நல்ல அப்ளிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.